தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இலங்கை அந்த ராவண தேசம் எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை சந்திச்சிட்டு தெரியுமா மக்களே? இந்த இயற்கை பேரிடரால டிட்வான்ற ஒரு புயல் இலங்கையை விட பெருசான அந்த புயல் ஒரு வழி ஆக்கியிருக்குங்க. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ரெண்டே மணி நேரங்கள்ல 300 மில்லிமீட்டர் மழை பதிவாகுதுன்னு சொன்னா நம்ப முடியாத மக்களே. ஸ்ரீலங்கால தான் நிலைமை. மழை அச்ச அடியில வெள்ளக்காடா மாறி இருக்குங்க அந்த நாட்டோட பல பகுதிகள். இது வரைக்கும் 150 பேர் உயிரிழந்திருக்காங்க. நம்பர்ஸ் புரியுதா? 150 பேர் இது வரைக்கும் மட்டுமே. இதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸ் எவ்வளோ மேலே போகுது தெரியல. பிகாஸ் மாயமாகி இருப்பாங்களே, அவங்க எண்ணிக்கை 200 கிராஸ் பண்ணி போகுது. நிலச்சரிவு ஏற்பட்டு அதில் சிக்கியிருக்காங்க மக்கள் எத்தனை பேர், வெள்ளத்தில் சிக்கியிருக்கவங்க எத்தனை பேர், மழையில் சிக்கி வீடுகளுக்குள்ளே ஒதுங்கி இருக்கவங்க எத்தனை பேர், இதெல்லாம் இன்னும் தெரியல. ஸோ அந்த மக்கள் நிலைமையை நினைக்கும் போது தான் பலி எண்ணிக்கை இன்னும் உயர்ந்துருமோன்ற பயம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. இந்த கொத்மலை ரம்போட நிலச்சரிவு இருக்குல்ல, கண்டிப்பாக இந்த துயரம் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. இன்ஃபேக்ட் ஸ்ரீலங்காவோட டிசாஸ்டரை பற்றி உலக மக்களுக்கு தெரிய வர ஒரு ஆரம்ப புள்ளியே இந்த லேண்ட்ஸ்லைடு தான். கிட்டத்தட்ட 50 பேர் வரைக்கும் சிக்கி இருக்கலாம்னு கருதப்பட்டுச்சுங்க ஆரம்ப கட்டத்தில். இப்போ 10 பேருக்கு மேலே மட்டும் தான் பிரேதங்களை மீட்டிருக்காங்க. மிச்சம் இருக்கவங்கனாலுமே இன்னும் தெரியல என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஆனால் அவங்கள மீட்கிற பணி மட்டும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆனால் அது அவ்வளோ ஈஸியான டாஸ்க்கு நினைக்கிறீங்களா? கனமழை, இது இல்லாமல் வெள்ளப்பெருக்கு, இது எல்லாம் கிராஸ் பண்ணி நீங்கள் மக்களை மீட்கணும் நிலச்சரிவிலிருந்து. எவ்வளோ பெரிய டாஸ்க்குன்னு புரியுதா? ஆனால் அங்கே ஈடுபட்டிருக்காங்க பார்த்தீங்களா மீட்பு பணியில், அவங்கள சும்மா சொல்லக்கூடாதுங்க. உயிரை பணையம் வச்சு இப்போ ஏற்பட்ட சவாலான சுச்சுவேஷனை எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது உயிரோடு யாருனா தான் மீட்டணும்னு அவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சில நாட்கள் கடந்துருச்சு இந்த சம்பவம் நடந்து. என்ன சொல்ல வரேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லேண்ட்ஸ்லைடுன்றது இந்த கொத்மலை ரம்போட பகுதி சார்ந்து மட்டும் இல்லைங்க, இலங்கையில் பல பகுதிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதில் இப்போ ஒரு காட்சியை காட்டுறோம் பாருங்க. அங்கே பாலம் சாலைன்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு உங்களுக்கே டவுட் வந்துடும். அந்த அளவுக்கு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. අර පොඩියට ගත තැන මේ සම්පූර්ණ මුළු යායම ගිහිල්ලා මුළු පාරත් එක්ක පල්ලේ ඔක්කොම ඇඩ වෙලා තියෙන්නේ. තව ටිකකින් මේ ඔක්කොම යනවා. මේ බලන් ඉදින අය යන්නේ මේ ඉස්සලා අපි වර පොඩියට පෙන්නපු තැන. இலங்கையில் உட்கட்டமைப்பு சார்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸை இனிஷியேட் பண்ணியிருப்பாங்களே, நிறைய சாலைகள் போட்டிருப்பாங்க, நிறைய மேம்பாலங்கள் உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் இந்த வெள்ள நீர்லாம் வடிஞ்ச பிற்பாடு தான் தெரியும் நாம் உருவாக்கின பாலங்களில் எவ்வளோ மிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு. பிரிட்ஜெலாம் கொலாப்ஸுங்க, அந்த அளவுக்கு வெள்ளப்பெருக்கு. అలాగే బరబదలై బాగా కమ్ముతుంది. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது உண்மையிலே உங்களை பதற வச்சிரும் ஒரு செகண்டும். ஆனால் ஒரு நல்ல விஷயம், காப்பாற்றப்பட்டிருக்காங்க மக்கள். அது வரைக்கும் நம்மளுக்கு ஆசுவாசம் கிடைக்குது. இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்களே வானூர்திகள் மூலமாக, அவங்க மக்களை தேடி போகிறாங்க. வெள்ளத்தில் சிக்கியிருக்க மக்களை தேடி போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு குடும்பமே வீட்டோட ரூஃப் மேலே இருந்திருக்காங்க. அப்புறம் அந்த குடும்பத்தை ஸ்பாட் பண்ணிவிட்டு அவங்கள ஒவ்வொருத்தராக வானூர்திகளை ஏற்றுறதுக்குள்ளே அவங்க ஒரு ரெடி ஆகிட்டாங்க மீட்பு குழுவினர். அந்த காட்சி பார்க்கும்போது உங்களுக்கே அந்த டென்ஷன் ஏறிடுங்க. இப்போதைக்கு கலந்து
நிலவர good morning යාට රටක තියෙන පොඩි වීඩියෝ එකක් ගියා මේ අර පොළි බලාගෙන ඉද්දි මේගොල්ලන්ගේ කාර් එක යනවා යාට இலங்கை மக்களை நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம். அனுரகுமார திசநாயக்க ஏகேடி இலங்கையில் இப்பேற்பட்ட டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னா இவர் எங்கே இருக்காருன்னு தானே எல்லாருமே தேடுவாங்க. அவர் எங்கேயும் போகலைங்க. இந்த கல ஒய்யால முப்படையினரும் மக்களை மீட்கிற காட்சிகள் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. நாம் இங்கே வார் ரூம்னு சொல்லுவோம் பாருங்க, லிட்டரலாக அதுமாரி மைண்டில் வச்சுக்கோங்க. இவர் இங்கே மட்டும் இல்லை, காலத்துக்கும் போயிட்டு இருக்காரு ஏகேடி அவர்கள். அவரோட எண்ணமும் வேற என்னவா இருக்க முடியும்? முடிஞ்ச அளவுக்கு இலங்கை மக்களோட உயிர் பெருசாக போயிடக்கூடாதுன்ற சிரத்தை எடுத்து தான் அவர் இந்த அளவுக்கு களப்பணி ஆற்றிக்கிட்டு இருக்காரு. இவரோட கடமை எண்ட் ஆஃப் த டே பண்ணி தான் ஆகணும்.
பிபிசி வெதர் ஃபோர்காஸ்ட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டிட்வா புயல் இருக்குல்ல, அது இலங்கையை விட்டு விலகி இந்தியா நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றாங்க. இந்தியானா மற்ற பகுதிகள் சார்ந்தால் நீங்கள் பெருசாக யோசிக்க வேணாம், நம்ம தமிழ்நாடு அதை சார்ந்தால் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ ஸ்ரீலங்காவில் இனிமேல் மழைப்பொழிவு கம்மியாகும்பா அப்படின்னு நல்ல செய்தியை பிபிசி வெதர் ஃபோர்காஸ்ட் இப்போ சொல்லியிருக்காங்க. இது அப்படியே நிஜமாகும் பட்சத்தில் இலங்கை மக்களுக்கு ஓரளவுக்காச்சும் நிம்மதி பெருமூச்சு விட நேரம் கிடைக்கும். இதை தாண்டி இன்னொரு விஷயமா சொல்லிடுறேன். இந்த ரத்னபுரா இருக்குல்ல, அந்த பகுதியாக இருக்கட்டும், இன்னும் பல பகுதிகளாக இருக்கட்டும், அங்கே மக்களை பாதுகாக்க, மக்களை மீட்கிறதுக்கு மட்டும் மீட்பு குழுவினர் வாலண்டியர்ஸ் தான் போகலைங்க. செல்லப்பிராணிகள் இருக்குல்ல, தெருக்கள் அலைஞ்சிட்டு இருக்க செல்லப்பிராணிகள், அந்த செல்லப்பிராணிகளையும் உயிரும் மதிக்கிறாங்க பாருங்க. இதுதான் உலகத்துக்கு தேவை. முக்கியமாக இதை பண்ணி ஆகணும். எந்த நேரத்துலையும் மனுஷனையும் மிருகத்தையும் பிரித்து காட்டுறது இறக்க குணம் தானே, இதை நம்ம பண்ணி ஆகணும். ஆனால் போகலாம் பார்த்தா மிருகங்களுக்கு அதிகமாக இறக்க குணம் இருக்கும் போல இருக்கு மனுஷங்களை விட. இதில் போப்போ உங்களுக்கே காட்டுறேன் அந்த காட்சிகளையும். ரத்னபுராவில் இந்த தெருநாய்கள்லாம் சிக்கியிருக்கும் போதில் வெள்ளத்தில் அதெல்லாம் மீட்டிருக்காங்க அங்கேருந்து வாலண்டியர்ஸு. apa itu lah nak பாலம் மேலெல்லாம் ஃபுல்லாகவே கவர் ஆகிற, அது இல்லாமல் இந்த கடை போய்த்து ரோட் சரியான கொண்டு தான் அனுமெல்லாம் புழுந்திக்கு ගුඩ් මෝනිින් ඔයාලට මතක ඇතියේ පොඩි වීඩියෝ එකක් ගියා මේ අර කොළු බලාගෙන ඉද්දි මේගොල්ලන්ගේ කාර් එක යනවා. ඉතින් අර තියෙන කාර් එක ඔන්න බලාගන්න. ගෙදර කොහෙද තිබ්බයි අර කාර් එක? ශ්‍රී සර්විස් එක පැත්තේ තිබ්බ කාර් එක ගහගෙන ඇවිල්ලා ඔන්න දැන් මෙන්න මේ පැත්තේ තියෙන ඔයාලට බලා ගන්න පුළුවන් මේ පව් අහිංසක මිනිස්සුන්ගේ ඉතින් දුක්මාන්සලා ගත්ත වාහනේ ඉතින් මෙහෙම යගිත් මේ මිනිස්සුන්ගේ පපුව පිච්චිලා යනවා. ඉතින් ඇත්තටම බලන්න මේ ඔයාලට පෙන්නන්නම් මේ කාර් එක තියෙන්නේ මෙතන ආන් අර පැත්තේ තමයි මේ. එතකොට මේ කාර් එක ගහගෙන ඇවිල්ලා ඉතින් හිතන්න මේ පැත්ත ඔක්කොම සම්පූර්ණව ගහගෙන ගිහිල්ලා මේ පැත්තට යන්න බෑ. කාර් එක ගාවට එරෙනවා. බලන්න ඊයේ ගහගෙන ආපු කාර් එක ඊයේ වයිරල් වුණා ඒ වීඩියෝ එක. මේ හැම පැත්තම පලාතම ගහගෙන ගිහිල්ලා තියෙන්නේ. දැන් මේ බස් එකකුත් මේ මෙතනත් පාර කැඩලා තියෙන කණුපැලේ පොඩ පරිස්සමෙන් යන්න කට්ටිය. இலங்கைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் மற்ற நாடுகள் இந்த போஸ்ட் போகிறதோடு நிறுத்திக்கும். ஆனால் இந்தியா நாடாக போய் ஹெல்ப் பண்ணும். அதான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். இலங்கை மக்களுக்கு ஒன்றுனா முதல்ல போய் நிற்கிற நாடு இந்தியா தான். ஆப்ரேஷன் சாகர் பந்து அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, பிரதமர் மோடி அவர்கள் நிவாரணமாக அறிவிச்சிருந்தாங்க. இலங்கை மக்கள் நம்ம மக்கள் மாதிரின்ற வார்த்தைகளையும் அவர்கிட்ட இருந்து கேட்க முடிஞ்சது. இந்த ஆப்ரேஷன் மூலமாக கிட்டத்தட்ட 12 டன்ஸ் வரைக்கும் இந்த ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கும்ல, அதை இந்தியாவிலேருந்து நாம் அனுப்பியிருக்கோம் எங்கள் ஸ்ரீலங்காவுக்கு. அது கொழும்பு போய் அடைஞ்சிச்சிங்க. அதாவது விமான மார்க்கமாக அமைச்சிருக்கோம், இன்னொரு பக்கம் கப்பல் மார்க்கமாக அமைச்சிருக்கோம். போர்க்கப்பல்கள் இருக்குல்ல, அதை இப்போ இந்த ரிலீஃப் மெட்டீரியல்ஸை சென்ட் பண்ணுறதுக்காக நாம் அமைச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே இவ்வளோ பெரிய ஆயுதங்கள், போர்க்கப்பல்கள், விமானங்கள்னு இது எல்லாம் உலக அமைதிக்காகன்னு பல நாடுகள் சொல்லும். ஆனால் உண்மையிலேயே உலக அமைதிக்காகவும் மக்கள் நன்மைக்காகவும் பயன்படுத்துகிற நாடா இந்தியாவை பெருமையாக நான் சொல்லுவேன் இந்த நேரத்தில். ஏன்னா இலங்கை மக்கள் இந்த நேரத்தில் யாருக்கு நன்றி கடன் பட்டிருக்காங்களோ இல்லையோ, இந்தியாவுக்கு பட்டிருக்காங்க. ஒரு முறை நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். பட் இதை மற்ற நாடுகள் மாதிரி நாங்கள் இதெல்லாம் பண்ணோம், நீ மறந்துட்டியே அப்படின்னு கேவலமாக சொல்கிற பழக்கம் இல்லை. ஆனால் பல பேரும் பண்ணுவாங்க. யார் அதை பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்.
இந்த அளவுக்கு மட்டும் இல்லைங்க, இதுக்கப்புறமும் நிறைய ரிலீஃப் மெட்டீரியல்ஸை இந்திய அரசு இலங்கை மக்களுக்காக அனுப்ப போகிறாங்க. ஆல்ரெடி கொழும்புல போயிட்டு எல்லாமே லேண்ட் ஆயிடுச்சு. அது எல்லாத்தையுமே எடுத்து மக்களுக்கு பிரித்து கொடுக்குற வேலையை இலங்கையில் இருக்க அஃபிஷியல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காட்சிகளை இப்போ பாருங்க. மக்களை நாமளே எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்தியாவை போல எல்லா நாடுகளும் இலங்கைக்கு உதவ முன் வரணும். அப்படி முன் வராங்கன்ற பட்சத்தில் இலங்கை மட்டும் தனியாக இந்த டிசாஸ்டரை எதிர்த்து போராட வேணாங்க. உலக மக்களோட கரங்கோக்கிறப்ப அந்த போராட்டம் இன்னும் சுலபமாக முடிஞ்சிடும். இந்த அளவுக்கு இலங்கை சார்ந்த காட்சிகளை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம சேனலை காமிச்சிட்டே இருக்கோம்ல, அதுக்கு ஒரே ஒரு காரணம், இதை பார்க்குற பல நாடுகளை சேர்ந்தவங்களும் ஹெல்ப் பண்ண முன் வரணுன்ட்டு மட்டும்தான். அரசாங்கங்கள் முன் வரணுன்ட்டு மட்டும்தான். ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இதுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.